சரோஜா சொல்லி எதை கேளுவா போவோம். என்ன கேட்க சொல்றிய? இல்ல என்ன கேட்கணுங்கிறிய? ஏட்டி கோயில் வாசல்ல வச்சு இப்படி சத்தம் போட்டு நடக்காது. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கிடலாம் வா. ஆமா, நீங்க போய் கேளுங்கனாலும் கேட்க மாட்டியா, என்னையும் கேட்க விடாதிய. நம்ம மவனுக்கு பேசி முடிச்சுட்டு பூ வைக்க வாங்க அது இதுன்னு 4 நேரம்லாம் குறிச்சிட்டு கடைசியில் என் மவளுக்கு ஜாதகம் பார்த்தோம், இப்போ நேரம் சரியில்லை, இப்போதைக்கு நாங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற மாதிரி இல்லை அது இதுன்னு ஒரு கதையை சொல்லிட்டு இப்போது வேற பையன் வீட்டிலேருந்து வராங்களாம் பூ வைக்க. இது என்ன நியாயம்? நம்மள்கிட்ட ஒன்று கல்யாணத்தில் விருப்பம் இல்லை உங்கள் மவனை பிடிக்கல அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாமல் ஜாதகம் சரியில்லை இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்கிற மாதிரி இல்லைன்னு போன வாரம் சொல்லிட்டு இந்த வாரம் வந்து வேறு இடத்துலேருந்து பூ வைக்க வராங்களாம். இட்டி அது அவங்கள விருப்பம், அவங்க மவ, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் நம்மள்ட்ட வேணான்னு சொல்லிட்டாவில்ல. என்ன வேணான்னு சொன்னாவ? இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு தான் சொன்னாவ, நம்ம சம்மந்தமே வேண்டான்னு சொல்லலையே. சுற்றி வளைச்சி ஏதோ சொன்னாவில்ல. என்னை தடுக்காதீங்க நீங்கள். நான் போய் நாக்க பிடுங்கிய மாதிரி 4 வார்த்தை கேட்டால் தான் என் மனசு ஆறும். வேற நம்ம மவனும் அந்த பிள்ளையவே நினச்சிட்டு அடக்கான். நம்ம பார்த்ததுனால தானே அவன் மனசில் ஆசையை வளர்த்தான். இவங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா எதுக்கு பொண்ணு பக்கம் வர சொல்லணும்? அவங்க வீட்டில் என்ன பிரச்சனையோ என்ன சூழ்நிலையோ அந்த எதுக்கு இப்போ நமக்கு? நம்ம போய் நம்ம அவன்கிட்ட பேசிக்கிடலாம் வா. ஆமாம், நீங்கள் பேசுவிய நல்லா. அவனை கண்டாலே ஏசிட்டு அடக்குறிய. பேசுவியலாம். பாம்போல கிடக்கான், ரூமை விட்டு வெளியே வர மாட்டேக்கான். என்ன கலகலன்னு சிரித்து எடுத்திருந்த பையன் இப்படி முடங்கி போய் கிடக்கான் வீட்டுக்குள்ளேயே. எல்லாத்துக்கும் காரணம் யார்? இவங்க தானே. இவங்க மகனை நம்ம மகனுக்கு கட்டி கொடுக்க விருப்பம் இல்லைன்னா என்னத்துக்கு வந்து பொண்ணு பாருங்க பூ வைங்கன்னு சொல்லணும்? சொன்னதுனால தானே அவன் மனசில் ஆசையை வளர்த்தான். நீ கேட்குறதெல்லாம் சரிதான்டி, அதுக்காண்டி இப்படி போய் இப்போ சண்டையை விட்டுட்டு எடுக்க முடியும்? நான் போய் அங்கே கேட்டே தீருவேன். அப்போ தான் என் மனசு ஆறும். என் மாமா வாழ்க்கையை கெடுத்துட்டு அவங்க மவளுக்கு மட்டும் அவங்க நல்ல இடமா பார்ப்பாவளோ? அப்படி என்ன சம்மந்தம் அவங்க பேசியிருக்காவன்னு போய் பார்த்து அவங்கக்கிட்ட இந்த பிள்ளையை பற்றி என்னத்தையாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம நான் விட மாட்டேன். இங்கே பாரு சரோஜா, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு எடுக்கிறது சொல்லிட்டேன். நீர் வந்தா வாரும், வராட்டி போங்க, இங்கேயே கடங்க. நான் உள்ளே போய் அவங்க நாக்கு பிடுங்கிய மாதிரி 4 வார்த்தை கேட்டு தான் வருவேன். இது சொல்லி எதை கேளு நில்லு. இவன் வேற போய் என்ன பஞ்சாயத்தை இழுத்து வைக்க போறாலோ தெரியலம்மா. சே இடி சரோஜா, என்னதான் பிரச்சனையோ தெரியலையே இவங்களுக்கு. என்னன்னு தெரியலையே கௌதம், நீங்களும் கோவப்படாதீங்க, என்னன்னு போய் பார்ப்போம். ஹீரா ஐஸ்வர்யா, நான் முத போறேன். வேற 2 பேரும் ஒன்னா போனாலும் அதுக்கும் ஒரு சண்டை போடுவாங்க. நான் போய் என்னன்னு பார்க்க நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா என்ன? சரிங்க. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத ஐஸ்வர்யா, தைரியமா இரு. எது நடந்தாலும் பரவாயில்ல, நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஐயோ, இப்போ அங்கே என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியலையே. செல்வி, அங்கே என்ன பிரச்சனை எதுவும் தெரியுமா உனக்கு? இல்லை லட்சுமி அக்கா, எங்களுக்கும் ஒன்றும் தெரியல. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. ஆமா லட்சு, திடீர்னு நிர்மலா வீட்டுக்காரங்க வந்தாரு. வந்ததும் அந்த மாப்பிள்ளை வீட்டில் இருக்கவங்கள பார்த்துட்டு இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. மாப்பிள்ளையே கூட்டிட்டு போவோன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு. ஐயோ, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அந்த மாப்பிள்ளைக்கு அம்மாவை பார்க்கவும் இவன் நம்ம ஐஸ் மாதிரியே இருக்குல்ல. ஆமாம் லட்சு, நாங்களும் அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். ஜாடை ஒரே மாதிரியே இருக்கு. எல்லாம் இங்கே தான் இருக்கிறியாலோ? எதை இந்த இலை காணுமா? இந்த மாதிரி இன்னொரு 4 கட்டு கொண்டாந்து வச்சிருக்கேன். பரட்டையாக வைக்க சொல்லியிருக்கேன். போதும்ல இது? இல்லை இன்னும் வேணுமா? ஏன் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறிய? சுபின், அங்கே உங்கள் அப்பா ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு நடக்காருடா. என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏன் நல்லா தானே போயிட்டு இருந்தது எல்லாம்? அதாமலே எங்களுக்கும் தெரியல. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. உங்கள் அப்பா வந்ததுமே இந்த கல்யாணம் வியானா பிள்ளைய கூட்டிட்டு வா போவோன்னு சொல்லி கத்திட்டு நடக்காரு. இன்னத்தே சொல்றிய? என்னாச்சு இப்போ இந்த மனுஷனுக்கு? அதை சொல்ல மாட்டேக்காரு மக்கா. வா பிள்ளைய கூட்டிட்டு போவோம், இந்த கல்யாணம் வேண்டான்னு மட்டும்தான் சொல்லியாரே தவிர ஏன் எதுக்குன்னு எதுவுமே சொல்ல மாட்டேக்காரு. அதுதான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது எங்களுக்கு. ஐயோ, என்னத்தை இப்படி சொல்றிய? இவருக்கு என்ன ஆச்சு இப்போ? ஏன்னா ஏன் இப்போ இப்படி சொல்றிய? நான் யார் முகத்துல முழுக்கையே கொண்டாச்சு நினைச்சோம் அவங்க வீட்டுக்கே என் பிள்ளைய கட்டி கொடுப்பேனா? கனவுல கூட நடக்காது அதெல்லாம். என்னங்க சொல்றிய? இதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க அண்ணே. ஒரு தாய பெத்தெடுத்தாளே, ஒரு வாழ்வு அவ வாழ தத்து விட்டேனே. கருவீட்டில் பூத்து விட்டோம், வீட்டையும் மாத்தி விட்டோம். அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே, ஒரு தாணி போல என்ன வளர்த்து விட்டாயே. செவந்த ஏனோ பிறந்த ஏனோ, உதிர்ந்த ஏனோ புகழ்ந்த ஏனோ. அண்ணே, போதும் நிறுத்து. உன் வாய்னால இனி அப்படி கோப்படாத. ஓ அப்ப இவங்க தான் அந்த ஓடி போன தங்கச்சியா? ஆமா செல்வி, நான் அவளை சின்ன பிள்ளையில பார்த்தது எனக்கு சரியா ஞாபகமே வரல. இப்பதான் எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கும் வருது.
எது என்னத்தே சொல்றிய? ஆமாம்மாக்கா உங்கள் அப்பாயோட தங்கச்சி தான் அது. எங்க அப்பாவுக்கு தங்கச்சியா? ஏக்கா அப்படின்னா அவங்க ஓடி போனாங்க இல்லையா அந்த தங்கச்சியா இவங்க? ஆமாம்மாக்கா, ஐசு பிள்ளை அவங்க அத்தை மாதிரியே தான் இருக்கும். அதை சொன்னோம்ல, இது அவங்க ஐசு பிள்ளை ஜாடையிலே இருக்குன்னு சொல்லி, அது அவங்க அத்தை தான். ஓ, அப்ப நிர்மலாக்கா வீட்டுக்காரங்களுக்கு தங்கச்சிலாம் இருந்ததா? ஆமாம், அவள் லவ் பண்ணியிருப்பா போல இருக்கு. வேற வீட்டில் சொல்ல பயந்துக்கிட்டு ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் ஓடி போயிட்டா. ஐயய்ய, அப்புறம் வேற ஊரில் உள்ளவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாவ. இவங்க அப்பா அசிங்க தாங்காம வீட்டை விட்டு வெளியே வரதே நிறுத்திட்டாரு. மனுஷன் அதை நினச்சே அப்படியே உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டு கொஞ்ச நாள் அப்படியே செத்து போயிட்டாரு. அந்த கோவத்தில் தான் இவங்க அண்ணன் இப்படி நடக்காரு. ஆமாம், அவன் அந்த கோவத்தில் தான் நிர்மலாக்கு வீட்டுக்காரவங்க இப்படி கத்திட்டு நடக்காரு. வேற இப்போ இந்த கல்யாணம் தான் என்ன ஆகுமோ தெரியலையே. என்னட்டே இது அவன் தங்கச்சி போல இருக்கே அது. ஆனால் ஆமாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் தங்கச்சியை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதோட ஒதுக்கி வச்சுட்டாவன்னு சொல்லி தான். என்னடி சொல்லியா? ஆனால் ஆமாங்க, நமக்கு கல்யாணம் முடிச்சு நம்ம இங்கே வந்த புதுசில் தான் அவள் ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இருந்தாவ. வேற அதை நினச்சி ஊரில் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாவன்னு சொல்லி அவங்க அப்பா வீட்டை விட்டு வெளியவே வரது இல்லையா. அதை நினச்சே அந்த மனுஷன் கொஞ்சம் நல்லா உடம்பு சரியில்லாமல் போய் செத்து போயிட்டாராம். ஐயா என்னம்மா சொல்லியா? ஆமாம் ஏங்க, எப்படியும் இந்த மனுஷன் அவங்களுக்கு பிள்ளையை கொடுக்க ஒத்துக்கிட மாட்டார். நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு. வேற இவங்க சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம ஒரு வாரம் கழித்து நம்மளே போய் அவங்கள்ட்ட இந்த கல்யாணத்தை பற்றி பேசி முடிச்சுக்கிடுவோம். வேற அவங்க சேர்ற மாதிரி தெரிஞ்சால் மட்டும் என்ன போய் சண்டை போடலாம். என்ன சொல்கிறிய? எட்டி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அவங்க என்னென்னையோ போட்டோம், நம்ம அவனுக்கு நம்ம வேற இடம் பார்த்துக்கிடலாம். நான் சொல்லியதை மட்டும் நீங்கள் கேளுங்க போதும். தேவையில்லாம வம்பு வளர்க்காத சொல்லிட்டேன். எனக்கு என் மகன் வாழ்க்கையும் அவன் சந்தோஷமும் தான் முக்கியம். நீங்கள் என்னென்னையோ போங்க. என்னைய மன்னிச்சிருங்கண்ணே. போத நிறுத்து. இன்னொரு வாட்டி என்னைய அந்த வார்த்தை சொல்லி கூப்பிடாத சொல்லிட்டேன். அம்மா, இளவரசி, என்னைய மன்னிச்சிருங்கண்ணே. தயவு செஞ்சு எந்திரிச்சிரு. அம்மா எந்திரிங்கம்மா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கிய? கௌதம், இவர் எங்கள் அண்ணன் கௌதம். என்னம்மா சொல்றீங்க? யாருக்கு யார் என்ன? அந்த உறவெல்லாம் எப்பயோ நான் முடிச்சிட்டேன். இத்தனை வருஷமா என்கிட்ட பேசாமல் இருந்தோம். உங்களுக்கு என் மேலே இன்னும் கோவம் போகலையாண்ணே? வருஷம் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஒன்னையெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது. நீங்க பண்ணல நம்பிக்கை துரோகத்தை விட நாங்க ஒன்றும் பெருசா தப்பு பண்ணிடல. எனக்கு இங்க இருக்க யாரையும் பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல. ஏன் அவளை இந்த வீட்டுக்கு என்னால் கட்டி கொடுக்க முடியாது. மக்களே கிளம்பு போவோம். எட்டி பிரேமா, என்ன வசந்தியக்கா? எட்டி இவங்க எப்படி சண்டை போட்டுட்டே நடக்காவலே, நமக்கு சாப்பாடு எதுவும் கொடுப்பாங்களா? இவங்களை நம்பி வீட்டில் சோறு கூட பொங்கலை நான். ஆமாம் பிரேமா, நானும் இதை நம்பி தான் சோறு கூட பொங்காமல் வந்தேன். அதெல்லாம் கொடுப்பாவக்கா, அதான் இவ்வளோ செஞ்சு வச்சிருக்காவல்ல. வேற வீணாக தானே போகும். வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கேன். அப்படி அவங்க சொல்லலைனாலும் நீங்கள் என்ன விட்டுருவியலா? ஆளுக்கு ஒரு வாளியை கொண்டாந்து இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிட மாட்டியா? எட்டி அந்த பையன் வீட்டிலேருந்து கொண்டு வந்த தட்டு வரிசையெல்லாம் பற்றியலா? என்ன அழகாக இருக்குன்னு ஒன்று ஒன்றும். அந்த சாக்லேட்டை பற்றியலா? ஒரே காஸ்ட்லியான சாக்லேட்டு தான். வேற இவங்க சண்டை போட்டுட்டு ஒரு வேளை போனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும். இங்கே பாரு வசந்தி, இங்கே கல்யாணமே நடக்குமா நடக்காதா, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் என்ன ஆகுமோன்னு தெரியாமல் எல்லாம் முழிச்சுட்டு அடக்காவ. உனக்கு இந்த சோறு தான் முக்கியமாக போச்சுல்ல? எதுக்கு இப்போ அலறிட்டு அடக்க? வேற சோறு கொடுப்பாவலான்னு கேட்க, தட்டு வரிசையில் வச்சு சாக்லேட் கொடுப்பாவலான்னு கேட்க, என்னதான் நினச்சிட்டு அடக்க? அங்கே நம்ம ஐசு பில்ல பாவம் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் அழுத்துட்டு அடக்கு. அந்த பொம்பளை என்னடானா அண்ணன் சொல்லி காலில் விழுகுது. அந்த அண்ணன் கல் மாதிரி நின்றுட்டு இருக்காவ. இதெல்லாம் பார்த்து என்ன செய்ய போறாவன்னு தெரியாமல் எல்லாம் முழிச்சுட்டு அடந்தா உனக்கு சோறுன்னு சோத்து மேலேயே போகிற சோத்து வண்டி. ஒரு எத்துனா அந்தால போய் விழுந்துருவா பார்த்துக்க. ஏன் நீ எல்லாம் சோறு கொடுத்தா கொண்டு போக மாட்டியோ? ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிகிறப்போ சாப்பாடு எதுவும் மீன் இருந்ததுன்னா எனக்கு கொடுங்கன்னு நானே கேட்டு வாங்கிட்டு போவேன். அது வேறு சுச்சுவேஷன். இப்போ இங்கே சண்டை நடந்துட்டு அடக்கு. பூ வைக்கிற ஃபங்க்ஷனே நடக்குமா, இவங்களுக்கு கல்யாணமே நடக்குமா நடக்காதான்னு தெரியாமல் எல்லாம் ஒரு பீதியில் அடக்காவ. நீ சோறுன்னு சோத்தையே கட்டிட்டு அழுவுற சோத்து மண்டி. உனக்கு வேணும்னா போ, இப்போமே போய் வாளி எடுத்து கொண்டு போய் எல்லாத்தையும் வீட்டில் எடுத்து போய் வச்சுட்டு வா, வண்டி எடுத்துகிட்டு போய். ஆமாம், மினுக்குவா இவ அப்படியே ஒரு படியா. என்னமோ இவ கொண்டே போவா அது மாதிரி வீட்டுக்கு. எட்டி உஷா, இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன். இவங்க இப்படியே சண்டை போட்டு நடந்தாலும் நான் போய் சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். உனக்கு வேணும்னா என் கூட வா, இல்லைன்னா இங்கேயே கடை. அக்கா நானும் வாரேன், போகும்போது சொல்லுங்கக்கா. வேற நானும் வீட்டில் இதை நம்பி தான் சோறு கூட பொங்கலை. சரி, அப்போ ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். இவங்க சமாதானமானா ஓகே, இல்லை இதே மாதிரி தான் சண்டை விட்டுட்டு நடந்தாவன்னா நான் வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு போயிடுவேன். அந்த தட்டு வரிசையெல்லாம் அவங்க வச்சுட்டு போகிறாவெல்லாம் இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இரு. ஒரு வேளை எடுத்துகிட்டு போகாமல் இங்கேயே வச்சுட்டாவன்னா
அந்த அது பேர் என்ன மாதுளை பழ தட்டையும் சாக்லேட் தட்டையும் எனக்கு எடுத்து வச்சிரு. மற்றது வேணும்னா நீ எடுத்துக்கோ. ஆ ரொம்ப சௌரியம். எது நல்ல காஸ்ட்லியானதோ அதை மட்டும் உங்களுக்கு வச்சுட்டு மற்றதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போகணுமோ? உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிடியேன். ஏட்டி நான் தானே உனக்கு இந்த ஐடியாவே சொல்லியேன், அப்போ எனக்கு தானே நீ எடுத்து கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் எந்த ஐடியாவும் சொல்லலை. நீங்கள் சொல்லாட்டியும் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தான் இருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுட்டு போங்க. எனக்கு வேணுங்கிறத நான் எடுத்துக்கிடுவேன். என்ன பிரேமா இதெல்லாம் வலிக்கி தலையை விடு. நிர்மலா பிள்ளைய கூட்டிட்டு வா போவோம். அப்பா கொஞ்சம் பேசி பாருங்கப்பா. போன்னு சொல்லிட்டேன். ஐஸ்வர்யா நீ வா.